எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா கருணாநிதி எல்லாத்தையும் ரகசியத்தை சொல்லிடுவார். இப்போ உதயநிதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 சென்சார் போர்டில் மெம்பர் இருக்காங்கல்ல, 5 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அதுலேருந்து ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு கொடுக்கக்கூடாதுன்னு. அவரை புகார் கொடுக்க வச்சது யார்? அவருக்கு பணத்தை கொடுத்து ரெடி பண்ணது யார்? ரெஜென்ட்டு இது ரிலீஸு வச்சு ரெஜென்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்கிறதுனால சென்சார் போர்டில் இருக்கிற அத்தனை பேரும் உதயநிதி கையில். அவர் எதுவே இருந்தாலும் செய்வார். அதை உபயோகப்படுத்தி தான் சென்சார் போர்டை தூண்டிவிட்டு ஒருத்தர் புகார் கொடுக்க வச்சு இதை நடத்தி இருக்கிறாருங்கிறது டெல்லியிலேருந்து எங்களுக்கு கிடைச்ச செய்தி சொல்லுது. அதனால் உங்களுக்கு சொல்லிடுறோம், மோடி உங்களுக்கெல்லாம் வெளியில் சொல்லுங்கள், இந்த தணிக்கை அதிகாரி 5 பேர் பிடிச்ச ஒன்று தூண்டி விட்டது யாரையா, பணம் கொடுத்தது யாரையான்னு பிடிங்க, உங்கள் பேர் கெடுது. அதனால் இந்த வேலையை பண்ணது பூரா உதயநிதினு தான் வந்துருக்கு. அதனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் அன்று மதுரை முத்துவுக்கு சேலையை அனுப்பியது போல், வளையலை அனுப்பியது போல், குங்குமம் அனுப்பியது போல் நீங்கள் யாருக்காச்சும் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் கெடுத்தவர்கள் இவர்கள் தான் என்பது உறுதியாகிவிட்டது. கெடுவான் கேடு நினைப்பான். பராசக்தி படம் வரப்போகுது. அந்த படம் எப்படி ஓடும்? இப்படி கெடுதல் பண்ணால் அது எப்படி ஓடும்? அதிமுக தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள், விஜய் கட்சி தொண்டர்கள், எல்லா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் சொல்கிறேன், அந்த படத்தை வெற்றியாக்க வேண்டுமா இல்லை படுதோல்வியாக்க வேண்டுமாங்கிறது உங்களுக்கே தெரியும், பண்ணிக்கோங்க. அதனால் அதுக்கப்புறம் உங்கள் இது நாளைக்கு 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. நிச்சயம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், வெளியில் வரும். வெளியில் வந்ததுன்னா அன்னைக்கு உலக சுற்றுவாளி எம்ஜிஆர் படம் எப்போவும் சில்வர் ஜூப்ளி ஓடும், 175வது நாள் அதுதான் ஓடும். ஆனால் உலக சுற்றுவாளிவனுக்கு இவங்க இந்த வேலை பண்ணதுனால எல்லோரும் போய் பாட்டி போட்டு பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த படம் 219 நாள் ஓடி வசூலில் எல்லா ரெக்கார்டையும் முறியடித்தது. காரணம் இவங்களே பேரேற்றி விட்டாங்க. அப்போ அதே மாதிரி இந்த ஜனநாயகருக்கு இவங்களே பேரேற்றி விட்டாங்க. ரிலீஸ் ஆனால் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, வசூல் வரும்னு நினைக்கிறேன். நல்ல பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்க. கூடிய விரைவில் ஜனநாயகன் வெளியில் வரும். இந்த திருச்சி இஷ்யூக்கு அப்புறம் அந்த கரூர், அதுக்கு முன்னாடி விஜய்க்கு செல்வாக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கரூரில் இவங்க பண்ண கூத்தில் செல்வாக்கு அதிகமாகி போச்சு. அதே மாதிரி விஜய்க்கு முன்னாடி இருந்த செல்வாக்கு கூட ஜனநாயகனில் இவங்க பண்ண கூத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகம் செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கை. அப்படிங்கிறது முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம். அடுத்தது சாமிநாதன் நீதியரசரை பற்றி ரொம்ப அசிங்கமாக புஸ்தகம் எழுதி சாமிநாதன் அப்படின்னு போட்டு அவர் ஒரு RSS எல்லாம் அசிங்கமாக போட்டு புஸ்தகம் வெளியிட்டது இந்த திராவிட குரூப். அது என்னாச்சு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்ட கேஸ் வந்தது. புறானார், பிடிச்சி எல்லா புக்கையும் பறிமுதல் பண்ணார், தடை வச்சுட்டார். இந்த புஸ்தகத்தை யாவனும் இது இப்போ விற்கக்கூடாது அப்படி. ஸோ வசமாக போய் திராவிட எலி வசமாக இதில் மாட்டிக்கிச்சு வலையில். என்னை அடித்து காலி பண்ணிடுவாங்க. வலையில் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு இல்லை, காலி பண்ணிடுவாங்க இவர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வெறும் பறிமுதல் தானா இல்லை வெறும் தடை தானா? எழுதினவரை ஜெயிலுக்கு அனுப்பணுமானா அனுப்புங்க. இது மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு வராதா? அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்களே பதிப்பகம், அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த கூட்டம் திருந்தும். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயத்தில் நன்றி சொல்கிறேன். நான் எல்லா வழக்கறிஞர்களோடையும் தொடர்பில் இருக்கேன். அகில இந்திய இதில் சுப்ரீம் கோர்ட்டில் 1000 வக்கீல்கள் இருக்காங்க. NLC பொது நலனில் அக்கறை கொண்டவர்கள். அவங்க என்னையும் அவங்களா சேர்த்துக்கிட்டாங்க அந்த குரூப்பில். என்ன சார் நேச்சத்தை நீங்களும் பொது நலனுக்கு குரல் கொடுக்குறீங்க, பொது நலனுக்கு குரல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் குரூப்பில் சேர்ப்போம், நாங்களாக உங்களை சேர்த்துட்டோம். நாங்கள் இப்போ அந்த வக்கீல்கள் பூரா என்ன சொல்லிட்டாங்க, இந்தியா பூரா எல்லா நீதிபதிகளுக்கும் தெரிவித்து விட்டோம், இனி திமுகவை விடுவதாக இல்லை, எந்த வழக்கு வேண்டாலும் போடட்டும் பார்க்குறோன்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி திமுக கபில் சிபலை பிடிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு யார் ரோத்தகியை பிடிச்சாலும் சரி, இனி உங்கள் பருப்பு வேகாது. கூடிய சீக்கிரம் எல்லா நீதித்துறையும் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது. அதுதான் கேட்குறாங்க. எல்லாம் தீர்ப்பு சொன்னால் பதவி உலக தீர்மானம் கொண்டு வருவீங்களா? எங்கள் அதிகாரத்தை காமிக்கிறவங்க இருக்காங்க. அதனால் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இனி எந்த வழக்கிலும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆதரவாக எந்த தீர்ப்பும் வராதுங்கிறது அடுத்த கட்ட செய்தியாக பதிவு செய்கிறோம். அடுத்தது தமிழ்நாடு
கூட்டணியை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும், நிறையா இது வந்துருச்சு. அன்புமணி வந்துட்டார், எடப்பாடியை போய் பார்த்துட்டாரு, 17 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. ராஜ்யசபாவை விடவே மாட்டாங்க பிரேமலதாவும் அன்புமணியும். எப்போ பார்த்தாலும் அது ஒன்று பாவம் பிரேமலதா போன விட ஏமாந்துட்டாங்க. எடப்பாடி ஆசை காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் இந்த விட அன்புமணி 17 எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா யாருக்கு சார்னாங்க? எனக்கு என் மேலே தான் சிபிஐ வழக்கு இருக்குல்ல, அப்போ ஒரு எம்பியாக இருந்தால் எனக்கு பாதுகாப்பு. அதனால் நான் எம்எல்ஏக்குன்னா என் மனைவியை எம்பி ஆக்குவேன், இல்லை என் மனைவி எம்எல்ஏக்குன்னா நான் எம்பி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில் அவர் குதிக்கிறார் ராமதாஸ். என்னையா நீ எங்களை கேட்காம எப்படி அவங்களோட கூட்டணி பேசினேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க வந்துக்கிட்டு விஜய் கட்சியோட தூது விட்டுருக்காங்க. அதனால் ராமதாஸ் கட்சி விஜய் கட்சியோட போயிடலாமா அப்படிங்கிறது ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ திருசங்கு சொல்கிற மாதிரி பிரேமலதா இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக பக்கம் போகிறதா, அந்த பக்கம் விஜய் பக்கம் போகிறதா அப்படிங்கிறது திருசங்கு சொர்க்கமாக இருக்காங்க. யார் அதிகம் சீட்டு கொடுக்குறாங்களோ, யார் அதிகம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போகணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அமித்ஷா சொல்லிட்டாராம், பிரேமலதா நீங்கள் அதிமுக அதில் செய்கிறேங்க. ஓபிஎஸ் அது என்னாச்சு? டிடிவி எடப்பாடி டெல்லிக்கு போனார், அமித்ஷாட்ட சொல்லிட்டார், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், கேட்குறேன், கூட சீட்டு கடுங்க கொடுத்துருங்க. ஆனால் அந்த டிடிவியும் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை மட்டும் கட்சியில் சேர்க்க மாட்டேன், சசிகலா 3 பேர்த்தையும் சேர்க்க மாட்டேன். அது ஒரு டிடிவி விஷயத்தில் அவர் சொல்கிறது ரைட்டு. டிடிவிலாம் உள்ளே வந்தாருன்னா இவரை கவுத்துருவார், சசிகலா உள்ளே வந்தால் கவுத்திடுவாங்க. ஏதோ ஓபிஎஸ் அவர் கொஞ்சம் பயந்தவர், அவர் சேர்த்துக்கலான்னு நம்ம சொன்னோம். இப்போ அவன் வேணாங்கிறாங்க. ஆனால் எடப்பாடிக்கு சொல்கிறோம், அமித்ஷா சொல்கிறபடி என்டிஏ கூட்டணியில் அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, பிஜேபிக்கு அவங்க கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டோம். ஆக ஓட்டுகள் பிரியாமல் இருக்கும். அவங்க என்டியில் அவங்க தனியாக நிற்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குற சீட்டில் ஓட்டு பிரியாது. அதனால் திமுகவை தோற்கடித்து ஆகணும். உங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, நீங்கள் தோற்கடிப்பீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. எங்களுக்கு தேவை திமுகவை தோற்கடிக்கணும். மக்கள் விரோத கட்சி, அக்கிரமம் அநியாயம் அதிகம் நடக்குது, இதுக்கு முடிவு கட்டணும். அந்த பணியை நீங்கள் செய்தாலும் சரி, விஜய் செய்தாலும் சரி, யார் பலமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம்னு நினச்சிருப்போம். எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். ஏன்னா கனிமொழி இருக்காங்களா, அவங்க டபுள் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு கனிமொழிக்கு. எல்லாம் கேட்குறாங்க, என்ன விஜய் போய் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாருன்னா, கனிமொழி அதுக்கு முன்னாடியே விஜய்கிட்ட ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கனிமொழிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உதயநிதியை வந்துட விடக்கூடாது, உதயநிதியை காலி பண்ணணும், அதுதான் கனிமொழிக்கு. அதனால தான் உதயநிதி இளைஞர் மாநாடுன்னு கூட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மகளிர் மாநாடுன்னு கூட்டி காமிக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு வார்னிங். இப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா அது விஜய் கனிமொழிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறா அப்படின்னா, இப்போ இவங்க ஏற்கனவே உங்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கும் இதாகி போச்சு. அதனால் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்குது. விஜய்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், காங்கிரஸே நம்பாதீங்க. விஜய் காங்கிரஸை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கார். 50 சீட்டு மந்திரி சபையில் இடம், அதுக்கு அவங்க ஒர்த்து கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில். வெறும் தலைவர்கள் தான் இருக்கார்கள், தொண்டர்கள் இல்லை காங்கிரஸில். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2% ஓட்டு தான். காங்கிரஸை விடுங்க, இல்லை கொடுத்தீங்கன்னா ஒரு 20 சீட்டு கொடுங்க, மந்திரி கொடுக்குறது உங்கள் இஷ்டம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு 50 சீட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகம். நிறைய இடத்துல தோற்று போயிடுவாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே காங்கிரஸுக்கு 20 சீட்டு கொடுத்து எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டாங்க. அதனால் காங்கிரஸுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படும். அது ஒன்று. டிடிவி தினகரன் நம்ம ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டதுனால முக்குளத்தூர் ஓட்டு உங்களுக்கு பாதிக்கும். இப்போ எடுத்த சர்வே படி தென் மாவட்டங்களில் உங்களுக்கு 15 to 16% வாக்குகள் தான் இருக்குது அப்படிங்கிறது செய்தி வருது. அப்போ முக்குளத்தூருக்கு கவரக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டிங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டும் உங்களுக்கு விழுந்தால் அந்த பக்கம் அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். வட தமிழ்நாட்டில் ராமதாஸ் இவங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வன்னிய பெருமக்கள் ஓட்டும் உங்களுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் விஜய் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குது. கூட்டணியை பலப்படுத்தினால் திமுகவை துரத்தி விடலாம். திமுக போகிறது உறுதி. இப்போ சார் இது ரொம்ப இன்னும் வேகமாக போயிட்டு இருக்கு. 97 லட்சம் காலி, இன்னும் பல லட்சத்தை உள்ளே கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணாங்க. அது குறையுதா? ஏன்னா இன்னும் சத்தம் பேரெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, பெரிய அயோக்கியத்தனம். அந்த பூத் ஆஃபீஸராக போட்டவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து
செத்தவன் பிரச்சனை மறுபடியும் உள்ளே வச்சுருக்காங்க. அதனால் இப்போ இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. 97 லட்சம்னா 1 கோடியை தாண்டணும். உத்தரப்பிரதேசத்தில் 2.5 கோடி போலி ஓட்டு. ஆனால் அவன் போலி ஓட்டு தான், ஆனால் அது அவன் கள்ள ஓட்டாக போடல. இங்கே 97 லட்சம் ஓட்டையும் கள்ள ஓட்டாக போட்டிருக்காங்க, அதுதான் ஜெயித்தாங்க. அதனால் சாரம் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்துட்டா அவங்க காலி. அதனால் யார் திமுகவை தோற்கடிப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். பலமான கூட்டணியை 2 பேரும் அமைக்க வேண்டும். அதிமுக பாஜகவுக்கும் விஜய் கட்சிக்கும் தான் நேரடி போட்டிங்கிற ஒரு நிலைமை வர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து.